ஐயப்பன் மாதிரி ஒரு அடியார் கிடையாது தெரியுமா? முதல்ல சுந்தரர் பாடிய கடைசி பதிகத்தை, அஞ்சைக்கள பதிகத்தை கைலாயத்திலிருந்து இந்த திருப்பட்டூர் அப்படிங்கிற திருப்படவூர்ல கொண்டு வந்து சேர்த்த பெருமை சாஸ்தா என்கிற ஐயப்பனுக்கு உண்டு. நீங்க பந்தளத்தில் போனீங்கன்னா தெரியும், ஐயப்பன் எழுதிய ஓலைச்சுவடியில நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஓலைச்சுவடியில ஐயப்பனுடைய கையெழுத்தை போய் பாருங்கள், கிடைச்சதுன்னா, வாய்ப்பு இருந்ததுன்னா. பெரிய புண்ணியம். காட்டுவாங்க, இந்த 10 நாள் காட்டுவாங்க பந்தளத்தில். நம்மெல்லாம் பேரை எழுதுவோம், இல்லைன்னா முன்னாடி சிவசிவான்னு போட்டுக்குவோம். ஆனால் ஐயப்பன் கையெழுத்து போட்டிருக்காரு, என்ன தெரியுமா? சிவாய நமன்னு போட்டிருக்கிறார். அவர் பேரை கூட மணிகண்டன் எழுதல. அந்த ஓலைச்சுவடியில கடைசியில சிவாய நம அப்படின்னு போட்டிருக்கிறார். இந்த சாஸ்தாங்கிறதா ஐயப்பன். சாத்தனை மகனா கொண்டார் அப்பர் பெருமான் சொல்றார். சாத்தனை, சாத்தன் நம்ம ஊர்ல ஐயனார்னு சொல்லுவோம். ஐயனார் ஐயப்பன். சாத்தன் சாஸ்தா. சாத்தன் வேற, சாத்தன் வேற, குட்டி சாத்தான் வேற. ஆமா, நீங்க உடனே சாத்தான்னா தலைவன் அர்த்தம்.